ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து யூடியூப் கிளாஸஸ் ஆஃப்டர் ஜூன் என்ன பண்ணுவீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம்னு சொன்னீங்களே அப்படின்னா அந்த கேள்விக்கு அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேக்கு அப்புறம் எடுக்க மாட்டிங்களா, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாகவே பேச மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து சுற்றி சுற்றி வருது. ஸோ அந்த கேள்விக்கு நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் என்னையை நம்பினா தான் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரெகுலராக ஏன் கூட ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்னையை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராமிஸ் பண்ணுறேன் மே வரைக்கும் யூடியூப்பில் எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெய்டுக்கு மாற்றிடுவீங்க, பெய்டுக்கு வந்து வாங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பெய்டில் ஆல்ரெடி செரியக்கா கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் ஏன் அங்கே போய் நான் வந்து பெய்டில் போய் கிளாஸ் எடுக்கணும்? ஸோ இது கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த டெய்லி கிளாஸஸ் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இது நாங்கள் வந்து பெய்டாக மாற்றிடுவோம், இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துக்காக தான் வந்து இதை பண்ணுறோம். நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா எதுக்கு நாங்கள் கிளாஸ் போடணும்? ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட்டே தவிர்த்து இதை நாங்கள் வந்து பிஸ்னஸாக மாற்றணும், இதை நாங்கள் வந்து பெய்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பெய்டில் செரியக்கா கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைன், இது வந்து இப்படி பேசக்கூடிய நபர்களுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்ல, மேக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வி வில் கண்டினியூ திஸ் ஆஃப்டர் மேக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுவோம். இஃப் நாட், அதாவது யூடியூப்பில் போட முடியலை, போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு தோணுது அப்படின்னா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ஜிமீட்டில் எடுக்கிறேங்க, சரிங்களா? ஜிமீட்டில் இதுக்கு இன்னும் டெலகிராம் குரூப் போட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் எடுக்கலாம், இல்லைனா ஜிமீட்டில் கிளாஸ் எடுக்கலாம், சரிங்களா? 10 பேருக்கு நடத்தினாலும் சூப்பராக நடத்துவோம். ஸோ வந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் டில் ஆர்ஆர்பி கிளர்க் வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன். எதில் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஃபைன், டன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. சரி ப்ரோ, அடுத்து வந்து என்ன அப்படின்னா என்ன இன்டிமேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லைவ் அட்டன் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது வந்து தெரியணும். அப்படின்னா வந்து லைவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் வராது, ஏன்னா நாங்கள் மானிட்டைசேஷனை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைவில் வந்து ஆன் ஸ்பாட்டில் எடுத்த டெசிஷன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்ல, ஸோ அதை வந்து இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மானிட்டைசேஷன் இருக்காது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு பெனிஃபிட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், லைவ் ரெக்கார்டட் பார்த்தீங்கனாலுமே தெரியும் நான் லைவில் எவ்வளோ அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எல்லாரோட இதுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து மேக் ஷுர் லைவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நைட்டு தான் வரும். ஸோ நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 o'clock நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 10:10 முடிச்சிடுறோம். ஸோ அந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இது ஏன் அந்த டைம் படிக்கிறோம் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து பிரெயின் ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது, ஸோ தூங்க போகிற டைமில் வந்து ஒரு விஷயத்த சொன்னால் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நான் ரிவிஷன் பண்ண சொல்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னே வந்து அது ஒரு 10 minutes அந்த பிடிஎஃப் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த 2 டைமே வந்து நம்மளால் வந்து நல்லா ரிமைன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற டைம். ஸோ அதனால் இந்த 2 டைமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான். அதை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் யூஸ் ஆஃப் தோஸ் லைவே அட்டன் பண்ணுங்கள். ஸோ லைவில் 2 பெனிஃபிட் இருக்குது, என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். 2வது ஆட் வராது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட் டைம் டு லேர்ன் அ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இந்த டைம். ஸோ ஏர்லி மார்னிங் அப்படின்றது ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க, which will be very helpful. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசி முடிச்சாச்சு. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. இன் ஃபியூச்சரில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் ஆப்ஷனும் எனேபிள் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஸோ இந்த 2வது விஷயமும் ஸோ இது வந்து இந்த டவுன்லோட் இது வந்து அதையும் அட்ரஸ் பண்ணிட்டேன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ப்ரோ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஏதோ சொன்னீங்களே, வந்து நான் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே ரெடி ஆகிடுச்சுங்க, சரிங்களா? 14 hours ஆஃப் செஷன், 14 செஷன் இருக்குது. ஸோ 14 டாபிக் இருக்குது, விச் வில் டேக் அரவுண்ட் 18, ஓகேவா? 18 to 20 hours அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ப்ராப்பராக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத மாதிரி ஒரு
கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது 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 எதுக்காக ப்ரோ அப்படின்னா வந்து நான் வந்து நியூஸுக்கு கீழே வந்து அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுப்பேனே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே படிச்சிருக்கணும். ஸ்டாட்டிக்னு சொல்லி தனியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸுக்கு கீழே அந்த ஸ்டாட்டிக்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம், சூப்பராக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆனால் நான் நியூஸுக்கு கீழே தான் ஸ்டாட்டிக்கே படிக்க போகிறேன் அப்படின்றது விச் இஸ் நாட் அண்ட் ரைட் வே டு லேர்ன். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 18 to 20 ஹார்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டாபிக் லிஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப் பார்க்குறோன்னா வேர்ல்டு மேப்பை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ கைண்ட் ஆஃப் என்னுடைய இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹிண்ட்டு எல்லாமே வச்சு சொல்லி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து வேர்ல்டு மேப்பை வந்து ஈஸ்ட் ஏஷியா வெஸ்ட் ஏஷியான்னு பிரித்து அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருது, அதில் கேபிட்டல் என்ன, அவங்க என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, அந்த மேப்பிங்கை வச்சு G7 G8 அதுக்கப்புறம் G10 G15 G20 G24 இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கா, அந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து வேர்ல்டு மேப்போட கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்புறம் இன்டர்நேஷனல் சமிட்ஸ் வந்து இந்தந்த கண்ட்ரிஸ் இங்கெங்க சமிட்ஸ் நடத்துறாங்க, எதுக்காக இந்த சமிட் இந்த கண்ட்ரி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி வேர்ல்டு மேப் பார்க்கும்போதே பார்த்துடலாம். அப்புறம் இந்தியா மேப் பார்க்கும்போது நார்த்து சவுத்து ஈஸ்ட்னு சொல்லி பிரித்து அந்த கேபிட்டல்ஸ், அங்கே இருக்க பவுண்ட்ரிஸு, அங்கே என்ன டேம்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, லேக்கு, ஹில்லு, ரேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்துடலாம். வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் என்னென்ன இருக்குது, டைகர் ரிசர்வ்ஸ் என்ன இருக்குது, பேக் வாட்டர்ஸ் என்ன இருக்குது, ஃபெஸ்டிவல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன வேர்ல்டு மேப் இந்தியா மேப் சேர்த்தே வந்து 3+3 ஒரு அரௌண்ட் ஒரு 7 கிளாஸஸ் வந்து இருக்கும், விச் இஸ் ஃபார் அ கம்ப்ளீட் வீக். ஒரு 7 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் கரன்சி, அதுக்கப்புறம் எஸ்டிஜி கோல்ஸு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நேஷ்னல் ஆர்கனைசேஷனு, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்பேஸ் சென்டர்ஸு, லொக்கேஷன் ஆஃப் அதே மாதிரி ஸ்பேஸ் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸ் இன் இந்தியா, அப்புறம் நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சீ போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் படிச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸு, ஜாயிண்ட் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் இந்தியா என்னென்ன டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ எந்தெந்த இயரில் என்னென்ன டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், டாலஸ்ட் பில்டிங் எது, ஷார்ட்டஸ்ட் பில்டிங் எது, லாங்கஸ்ட் ரிவர் எது, ஸோ இந்த மாதிரியான சில சூப்பர்லேட்டிவ்ஸான இந்தியாவுக்கு சம்மந்தமான டேட்டாஸு, அதுக்கப்புறம் வந்து ரெவல்யூஷன்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன, க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான ஓவரால் ஸ்டாட்டிக்ஸ், ஸோ ஸ்டாட்டிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது தான் வந்து இதனோட அல்டிமேட் எய்ம் அப்படின்றது இந்த ஸ்டாட்டிக். சரி, இதை நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எதில் போடுறது ப்ரோ, நான் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் தானே போடுறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் வாங்கினவன் எல்லாம் காண்டாயிருவான், அப்புறம் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட வந்து எதில் போடுறது, டெஸ்ட் பேட்ச்சில் போடுறதா யூடியூப்பில் போடுறதானா இந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு இங்கே யூடியூப்லேயே போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எவனும் கிளாஸுக்கு வர்றது கிடையாது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைவ் மட்டும் யூடியூப்பில் இருக்கும். நான் டைமிங் வந்து லேட்டராக வந்து சொல்கிறேன் எப்போ அப்படின்றது. ஸோ லைவ் மட்டும் யூடியூப்பில் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இன்ட்ராக்ஷன் வேணும். அங்கே டெஸ்ட் பேட்ச்சில் போட்டால் டெஸ்ட் பேட்ச்சுக்கு ஒன்றும் லைவுக்கு வர மாட்டான், இங்கே போட்டால் லைவுக்கு வருவீங்க, ஓவராலாக எவனும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைவ் மட்டும் யூடியூப்பில். ஸோ லைவ் முடிஞ்சோடனே அந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்றது ப்ரைவேட்டில் போயிட்டு இந்த ரெக்கார்டட் வீடியோ வில் பி ஆன் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச்சில் வந்து எய்தர் லிஸ்டடில் இருக்கும் அல்லது வந்து ஏதோ ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் வேணும்னா லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ டெஸ்ட் பேட்சில் தான் வேணும், ரெக்கார்டட் வந்து டெஸ்ட் பேட்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்திருக்கிறது. ஏன்னா சோஃபார் யூடியூப்ல எல்லாத்துலேயுமே தேடி பார்த்துட்டேன், பேங்கிங்க்கு ஸ்டாட்டிக்னு யாரும் கிளாஸ் போட்டது கிடையாது. எனக்கு போகணுன்னு ஆசை தான், பட் ஆனால் டெஸ்ட் பேட்சில் இருக்கவன் கோச்சுப்பான். ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கவனுக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஸோ அங்கே இருக்கவனுக்கு போடணும். ஸோ அங்கே அவன் கோச்சுப்பான் அப்படின்றதுக்காக லைவும் வரமாட்டான். ஸோ அதனால் என்னையும் நான் பார்க்கணும். அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னால் பே பண்ண முடியாது, பட் ஐம் ரெடி டு வாட்ச் அப்படின்றவங்க தாராளமாக லைவ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஆடியன்ஸ், ஒன்று நான், இன்னொன்று டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்க, இன்னொன்று யூடியூப்பை மட்டும் பார்க்குறவங்களுக்காக எல்லாத்தையுமே அனுசரித்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களே நான் வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி எனக்கு இன்ட்ராக்ஷன் அப்படின்றது தேவை, அதனால் என்னையும் நான் நெக்லெக்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு யூடியூப் தான் வேணுன்றவங்க வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து நோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது. ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ்
எல்லாத்தையுமே யோசிச்சு நான் எடுத்த முடிவு இது. ஸோ இது ஓகேவா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஈவன் இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலுமே, இல்லை ப்ரோ இப்படி செட் ஆகாது, எனக்கு நான் டெஸ்ட் பேட்ச் தான் இருக்கேன், டெஸ்ட் பேட்சில் தான் எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய இந்த மாதிரி விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் வச்சு நான் வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும், இதை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ண முடியும், இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டாக இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரெடி. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் சொல்லி முடிச்சாச்சு, இதுவும் சொல்லி முடிச்சாச்சு, கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ணலாம், உங்களை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்றது 2யுமே சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து பேசிக்ஸ்னு ஒன்று போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆளையே காணாமே அப்படின்னு சொன்னால் கன்ஜங்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ கன்ஜங்ஷன் நாளைக்கு மார்னிங் வெட்னஸ்டே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் போகலாம். ஓகேவா? இந்த மந்த் ஃபுல்லாகவே சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட். ஸோ சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்க்கு ரெடியாக இருங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்டாட்டிக்கான டைமிங் வந்து கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலைல மார்னிங் 7க்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா 7 to 7:30 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கான கிளாஸாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 7:35 to 7:40 அப்படி ஆரம்பித்து அங்கிட்டு ஒரு 1 or 8:40 வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் 8:40 வரைக்கும் அந்த கிளாஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் ரெகுலராக வந்து சிஏ கிளாஸஸ் அப்படின்றது 9 to 10க்கு போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் சிஏல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்ற ஷெடியூல் கேட்டிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷெடியூலில் ஒரு 2-3 கரெக்ஷன்ஸ் மட்டும். இப்போது மண்டே அன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எந்தெந்த நியூஸ் வந்து கவர் ஆயிருக்கும்னா சாட்டர்டே அண்ட் சண்டே நியூஸ் வந்து கவர் ஆயிருக்கும். அதே மாதிரி நான் டியூஸ்டே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மண்டே அண்ட் டியூஸ்டே நியூஸ் கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸில் முதல் 4 நாள் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெனஸ்டே நியூஸ் வெனஸ்டே, தேர்ஸ்டே நியூஸ் தேர்ஸ்டே, ஃப்ரைடே நியூஸ் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ 5 நாளைக்கு 7 நாள் நியூஸ் கவர் பண்ணியாச்சு. சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு நியூஸ். அதாவது மாதத்துக்கு மொத்தம் 4 வாரமா, 4 வாரம் எப்படி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா 1 to 10 ஒரு நாள், 11 to 20 ஒரு நாள், 21 to 30 ஒரு நாள். அதாவது 10 நாளாக ரிவிஷன் பண்ண போகிறோம் 3 வாரத்துக்கு. 4வது வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் மந்த்தை ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து சிஏ ஷெடியூல் அப்படின்றது இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து ப்ராக்ரஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், பிளான்டாக தான் பண்ணுறேன், எதுவுமே வந்து பிளாங்காக பண்ணலை. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படித்த நியூஸ் எல்லாமே வருதா அப்படின்றப்போ வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ போட போகிறேன். போட்டு உங்களுக்கு நான் வந்து அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் அப்லோட் ஆகிடும். ஸோ இங்கிலீஷ்க்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாட்டிக்கும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் வந்து நான் பிளான் பண்ணது வந்து அட்லீஸ்ட் மே ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் ஸ்டாட்டிக்கே எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ மறக்காமல் அதையும் சொல்லுங்கள். ஃபைன், ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து இந்த குட்டி வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். 12-13 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 13 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய இன்ட்ராக்ஷன், உங்களுடைய தேவைகளை வச்சு தான் வந்து ஃபர்தர் கிளாஸஸ் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4வதாக ஒருத்தர் இருக்கான், சர்க்குலர்ஸ், ஆர்பிஐ சர்க்குலர் அண்ட் செபி சர்க்குலர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, பண்ணுவோம். ஸோ திஸ் ஆர் ஆல் த திங் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. ஸோ மேக் ஷூர் உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய இன்ட்ராக்ஷன், உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மேக் ஷூர் தட். ஓகே கைஸ். ஸோ பாய்.